நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். 12 ராசி, அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர், பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா, அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது நடக்குது, கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அப்போ வந்து அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும். ஏன்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடந்துகிட்ருக்கா, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20% செட் ஆகும். சரிங்களா? 15-20% கண்டிப்பாக வேலை செய்யும். ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும். அப்போ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை, ஜாதகத்துலேயும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் தொல்லை, மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குரு வந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, கடகத்திலேருந்து மிதுனம். கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார், ராகு வந்து கும்பராசியில் இருக்கார், சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா, இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா, எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? மாத பலன்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20% பேசும். இது பொதுவாக நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க. 20-25 வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க. அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது 100% செட் ஆகாதுங்க. ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும். ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும், அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மீனம். காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியிலே வந்து சனி இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துலேருந்து இப்போ வக்ரமாய் டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கே போயிட்டார். சரிங்களா? ராசியில் சனி வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு மன அழுத்தத்தை கொடுக்கும். போட்டு அப்படியே உங்களை போட்டு டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், ஒரு பாரமாக இருக்கும். சரிங்களா? நான் மீனராசிக்காரங்களே ஜென்மசனியில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கவங்க தான் மீனராசிக்காரங்க. இப்போ வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் யாரையும் நம்பிட வேண்டாம். புதுசாக தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். வேலையில் சில பிரச்சனைகளும், சில அசிங்கமானமும், சில மன கஷ்டமும், மன அழுத்தமும், ஒர்க்லோடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. அது ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். சில அமைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதியில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பணப்பிரச்சனை வராது. அது எப்படி சமாளிப்பீங்க? ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. குரு பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி மேலே பார்வை விழுகிறதுனால அரசாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட் ஃபீல்டில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், இந்த பூமி சார்ந்த இதில் இருக்கவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், இன்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, டாக்டர்ஸாக இருக்கவங்க, இந்த மாதிரி மெஷினரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? சூரியனை குரு பார்க்குறதுனால சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவங்க கூட, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா?
வெளிநாடு போக முடியும் இந்த மாதம். வெளிநாட்டு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணத்தில் தடங்கள் இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அங்கே மாதிரி போய் கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சில சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருந்துடும். இதெல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு தாங்க உங்களுக்கு. வேலையே இல்லைங்க சார், பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு, வேலை செய்கிற இடத்துல அசிங்கமானப்பட்டிருக்கோம், வேலையே சுத்தமாக கிடையாது, வேலை நல்ல வேலையிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். வேலையில் மன அழுத்தம் இருக்கவங்க கூட இந்த மாதிரி சமாளிப்பீங்க, அது உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். சரிங்களா? ஏன்னா யாரையும் நம்பிட வேண்டாம், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சொந்த தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு அசிங்கமானப்படுறது, நண்பர்கள் மூலமாக சில கேவலப்படுறது, அவங்க மூலமாக சில துரோகங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை இல்லாமல் இருக்கவங்க, சும்மா இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். தர்ம கர்மாதிபதி யோகமாக ஏற்படுறதுனால எப்படி தொழிலை உங்களால் காப்பாற்றிக்க முடியும், கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். தொழில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடச்சிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி புதனும் நல்லா இருக்கிறதுனால திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ட்ரை பண்ணுங்கள். திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க உங்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், திருமண வெயிட் பண்ணிருக்கவங்களும் உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க, வரன் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கோயில் குளம் ஏறி பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ போராடி பார்த்துருப்பீங்க, கல்யாணம் நடந்திருக்காது, செட்டாக இருந்திருக்காது. இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அப்போ தொழில் இதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்துடாது உங்களுக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ தூரதேச பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த டைமில் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குகிற, லேண்ட் வாங்குகிற, ஒரு வாகனம் வாங்குகிற ஐடியல் இருக்கவங்க தாராளமாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தம் வருங்க, கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க, மன அழுத்தம் இருக்கும், டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் உங்களால், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார், 4ஆம் இடத்துல நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கார், 10ஆம் இடத்துல பார்க்குறதுனால உங்களால் ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும், தொழிலை காப்பாற்றிக்க முடியும். தொழிலுக்கான முயற்சி இந்த மாதிரி எல்லாம் பெருசாக போய் ஏமாந்துட வேண்டாம், முதலீடு போட்டு பெரிய அளவுக்கெல்லாம் ஏமாந்துட வேண்டாம். அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இல்லை 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதலீடு பண்ணுங்கள். இல்லை சுபகாரியங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் பண்ணி ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணத்துக்கான முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடும். சரிங்களா? இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ராசியில் இருக்க சனி கொடுக்க தாங்க செய்யும். ஆரோக்கியத்தில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வராது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.